எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, हमसे बहुत प्रेम करने वाला परमेश्वर, இந்த காலை வேளையிலும் इस सुबह के समय में भी இந்த பைபிள் ஸ்டடிக்காக इस बाइबल स्टडी के लिए உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். आपके चरणों में हम आते हैं। இந்த ஆன்லைன் மூலம் इस ऑनलाइन के द्वारा இந்த கொடுக்கிற இந்த பைபிள் ஸ்டடியை देने वाला जो ये बाइबल स्टडी அப்பா நீர் ஆசீர்வதித்து தருவீராக. पिता आप आशीष कर देते हो। அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். बहुत ही लाभदायक वचन उनको मिलने दो। இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக आज का दिन भी ये बाइबल स्टडी को प्रभु आप आशीष करना। நாம் தேவன் இந்த இடத்திலே உயர்த்துவோம். हम इस समय परमेश्वर को ऊंचा उठाएंगे, அவரை மகிமைப்படுத்துவோம். हम उनकी महिमा करेंगे, அவரை முழு உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிப்போம். पूरा हृदय से हम उनकी आराधना करेंगे, அவரை நாம் துதிக்க ஆரம்பிப்போம். हम उनको स्तुति करेंगे। அவர் இந்த பைபிள் ஸ்டடியின் மூலம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். परमेश्वर इस बाइबल स्टडी के द्वारा महान काम करने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையில் ஒரு சிறு ஒரு அடி பாடல் பாடி इस समय एक क्षण गीत गाकर நாம் இந்த பைபிள் ஸ்டடியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். हम इस बाइबल स्टडी के और जाने वाले हैं। हमेशा आनंद है मुझे यीशु देता है, हमेशा आनंद है मुझे यीशु देता है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। अपने पंखों तले मुझको छुपा कर संभालता रहेगा, अपने पंखों तले मुझको छुपा कर संभालता रहेगा। ना लगे पत्थर पाँव में मेरे हाथों में उठाएंगे, ना लगे पत्थर पाँव में मेरे हाथों में उठाएंगे। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। பரிசுத்த ஆவியானவரே, पवित्र पिता, இந்த வேளையிலே நீர் உதவி செய்வீராக. इस समय आप हमको सहायता करो, இந்த பைபிள் ஸ்டடியை इस बाइबल स्टडी को சரியாக ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை நீர் கொண்டு செல்ல सही से आप लोगों को वचन लेकर जाने के लिए எங்களை நீர் பயன்படுத்துவீராக. आप हमको सहायता करो, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன காரியத்தை பார்க்க போகிறோம் என்றால், आज का दिन हम बाइबल स्टडी में क्या कार्य देखने वाले हैं। அதாவது பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை मतलब ये जो संसार में जो लोग हैं அவர்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்காக, उनको परमेश्वर के पास लेकर आने के लिए அதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் தேவைப்படுகிறது. मतलब चिन्ह चमत्कार की बहुत जरूरत है। அந்த சப்ஜெக்ட்ல நாம் இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம். वो सब्जेक्ट हम आज देखेंगे। நம்ம முதலாவது ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். हम पहला एक वचन देखेंगे, லூகாஸ் 4ஆம் அதிகாரம் लूका का पुस्तक 16ஆம் वचन, 4 अध्याय 16 वचन। फिर वह नाजरत में आया जहाँ पाला पोसा गया था, और अपनी रीति के अनुसार सब्त के दिन आराधनालय में जाकर पढ़ने के लिए खड़ा हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन हमको क्या सिखाती है? இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து यीशु मसीह जो वो बड़ा था, वो जो जगह पर नसरेत पर आकर தம்முடைய வழக்கத்தின்படியே अपना जो रिवाज के अनुसार ஓய்வு நாளில்
ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். रविवार का दिन प्रचार करने के लिए वहां पर खड़े हुए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ये वचन को हम देखते इस समय, அதாவது இன்னைக்கு போதகர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த போதிப்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, அநேக ஜெப ஆலயத்துக்குள்ளே போகிறார்கள். आज जो मैसेज देने वाले लोग मैसेज देने के लिए कुछ हिस्सों में जाते हैं, அதே போல वैसा ही இங்கே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर यीशु के बारे में लिखा है, தம்முடைய வழக்கத்தின்படியே अपने जो रीति के अनुसार ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து जो रविवार का दिन वो प्रार्थना के भवन पर जाकर வாசிக்க எழுந்து நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो पढ़ने के लिए खड़े हुए थे, वहां पर वैसा लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசு என்ன செய்கிறார், ஜெப ஆலயங்கள்ல போய், அதாவது வழக்கத்தின்படி, அதாவது அதுக்கு முன்னால் அது அவர் அநேக இடங்கள்ல போய் ஜெப ஆலயத்தில் அவர் போதித்திருக்கிறாரு. அதே அந்த வழக்கத்தின்படி என்ன செய்யிருக்கிறாரு, அவர் அங்கே எழுந்து நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर जैसा सामान्य तरीके से मतलब यीशु मसीह कहीं जहां पर भवन पर जाकर प्रचार दे चुके हैं, वैसा ही ये भवन में भी वो जाकर प्रचार देने के लिए खड़े हुए। அப்போ இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக, मतलब यीशु मसीह चमत्कार करने से पहला பெருங்கூட்டம் இயேசுக்கு பின்னால் போகவில்லை. बड़ा बड़ा झुंड जो था वो यीशु मसीह का पीछा नहीं गया। எப்பொழுது அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தாரோ, जब भी वो अद्भुत करना शुरू किया, அதற்கு பின்பாக தான் இயேசுவை திரளான கூட்டங்கள் என்ன செய்தார்கள், அவரை பின் செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். उसके बाद ही यीशु को बड़ा बड़ा जो झुंड उनका पीछा करना शुरू किया। நான் ஒரு வசனத்தை, நாம் ரெண்டு வசனத்தை மாத்திரம் அதற்காய் பார்ப்போம். मतलब 2 वचन हम उसमें देखेंगे। யோவான் 6ஆம் அதிகாரம் योना 6वां अध्याय 2ஆம் வசனம். 2 वचन। और एक बड़ी भीड़ उसके पीछे हो ली, क्योंकि जो आश्चर्य कर्म वह बीमारों पर दिखाता था वे उनको देखते थे। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே என்ன வசனம் சொல்லப்படுகிறது, यहाँ पे क्या वचन लिखा है? அவர் வியாதியஸ்தரிடத்திலே செய்த அற்புதங்களை वो बीमार वालों पे जो किया गया अद्भुत को திரளான ஜனங்கள் கண்டபடியால், बहुत सारा झुंड वाले ने देख लिया, इसलिए அந்த அவருக்கு பின்னால் திரளான கூட்டம் அவரை பின் சென்றது. वो यीशु मसीह के साथ बहुत बड़ा झुंड हमेशा उनका पीछे जाना शुरू அப்ப कर இந்த लिया। வசனம் என்ன சொல்லுகிறது, ये वचन हमको क्या सिखा रही है? அவர் வியாதியஸ்தர்களிடத்திலே செய்த அற்புதங்களை वो जो बीमार वालों के पास जो किया हुआ चमत्कार को திரளான ஜனங்கள் கண்ட பொழுது बहुत बड़ा झुंड ने देख लिया, तभी அவர்கள் என்ன செய்தார்கள், அவரை பின்பற்றினார்கள், लोग பின் क्या சென்றார்கள். किए? यीशु मसीह का पीछा हो लेना शुरू कर दिए। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். और एक वचन देखेंगे, மார்க் 4ஆம் அதிகாரம், मार्क का 4वां अध्याय, அங்கே 23 இருந்து 25 வரை நாம் பார்ப்போம். उसमें 23 से लेकर 25 तक देखेंगे। क्योंकि कोई वस्तु छिपी नहीं, परंतु इसलिए है कि प्रकट हो जाए, और न कुछ गुप्त है पर इसलिए है कि प्रकट हो जाए। மார்க் 4ஆம் அதிகாரம் 23 இருந்து 25. मार्कुस 4वां अध्याय 23 से लेकर 25। यदि किसी के सुनने के कान हो तो वह सुन ले। फिर उसने उनसे कहा, चौकस रहो कि क्या सुनते हो। जिस नाप से तुम नापते हो उसी से तुम्हारे लिए भी नापा जाएगा, और तुम மார்க் மத்தேயு படிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 இருந்து 25. मत्ती का पुस्तक, माफ कीजिए, मत्ती का पुस्तक 20 उसमें से 23 से लेकर 25 तक पढ़ेंगे। यीशु सारे गलील में फिरता हुआ उनके आराधनालयों में उपदेश करता और राज्य का सुसमाचार प्रचार करता और लोगों की हर प्रकार की बीमारी और दुर्बलता को दूर करता रहा, और सारे सीरिया देश में उसका यश फैल गया, और लोग सब बीमारों को जो नाना प्रकार के बीमारियों और दुखों में जकड़े हुए थे और जिनमें दुष्टात्माएं थी और मिर्गी वाले और लकवे के रोगियों को उसके पास लाए, और उसने उन्हें चंगा किया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்திலயும் இயேசு 2ஆம் வசனத்துல அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்த திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவருக்கு பின் சென்றார்கள். यूहन्ना 6वां अध्याय में भी जब यीशु मसीह चमत्कार करना शुरू किया, उसके बाद बहुत सारा लोग उनका पीछा हो लेना शुरू இங்கே किया। 23 இருந்து 25 வரை மத்தேயுல 4 பார்க்கும் பொழுது यहाँ पे भी मत्ती 4:25 से 23 से लेकर 25 देखते அவர் समय அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார், வியாதிகளை சுகமாக்கினார். அப்பொழுது அந்த 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 பகுதியில் உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்,
அவரை பின் சென்றார்கள் என்று उसमें எழுதப்பட்டிருக்கிறது. भी लिखा है कि वो अद्भुत करना शुरू किया, वो बीमार वालों को चंगा किया, उसके बाद बहुत सारा लोग उनका पीछा हो लेना शुरू कर दिए। அங்கே எழுதப்பட்டிருக்கிற பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து उसके बाद यीशु मसीह पूरा गलील घूमकर அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே உபதேசித்து उनका प्रार्थना के भवन में प्रचार कर कर ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து राज्य का सुसमाचार को प्रचार करके ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். लोगों में भी जितना भी बीमार थे सब प्रॉब्लम समस्या को उसने ठीक किया அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிட்டு और उनका नाम पूरा सीरिया तक फैल गई। அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் मतलब उसके बाद जो भी बीमार से जो भी लोग सब लोगों को பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். जो शैतान पकड़ा जो पागल थे सबको उनके पास लेकर आए, அவர்களை சுஸ்தமாக்கினார். उनको ठीक किया। கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் जो गलीलिया और जो पूर्व की जगह पे எருசலேமிலும் யூதேயாவிலும் यरूशलेम और यहूदा में யோர்தானுக்கு அப்புறத்திலே இருந்து योरदान के उधर भी திரளான ஜனங்கள் வந்து बहुत सारा लोग आकर அவருக்கு பின் சென்றார்கள். उनका पीछा हो लेना शुरू किया। हालेलुया। हालेलुया। இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்களையும் நோய்களை சுகமாக்க ஆரம்பித்த பின்பு मतलब यीशु मसीह जब बीमार अद्भुत और जो शैतान को भगाना शुरू करने के बाद திரளான ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவனை என்ன செய்திருக்கிறார்கள், அவங்க பின் செல்கிறதை பார்க்க முடிகிறது. बड़ा बड़ा झुंड के लोग यीशु मसीह के पीछे हो लिए थे, वो हम देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, மோசேயை கூட தேவன் எகிப்து தேசத்துக்கு அனுப்பும் பொழுது मूसा को भी जब परमेश्वर मिस्र देश पर बेचने के समय அங்கே மூசாவிடம் சொல்லுகிறார், मूसा के पास परमेश्वर कहते हैं, முதலாவது சொல்லுகிறார், உன்னுடைய கையிலே இருக்கிற கோலை அந்த எகிப்திலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னுக்கா அந்த கோலை நீ போடு, जो ऊपर जो मिस्र लोग हैं उनके सामने वो जो लाठी को डाल, அப்பொழுது அது பாம்பாய் மாறும். वो फिर सांप बनेगा। அதை அவர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்று நம்பாவிட்டால், उसके बाद भी अगर लोग तुमको मैं भेजा हूं करके भरोसा नहीं कर रहे तो உன்னுடைய கையை உன்னுடைய சட்டைக்குள்ளே போடு, तुम्हारा जो हाथ को तुम्हारा जो शर्ट के अंदर लगा அப்பொழுது அது குஷ்டமுள்ள கையாய் மாறிவிடும். तो तुम्हारा हाथ कोड़ी हाथ बन जाएगा, மறுபடியும் கையை உள்ள போடு, दोबारा अंदर डाल, அது சரியாயிவிடும். वो चंगा हो जाएगा। இந்த ரெண்டுலயும் அந்த எகிப்து தேசத்திலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பாவிட்டால், ये दोनों करने के बावजूद भी वो लोग नहीं भरोसा कर रहे तो மூணாவது ஒரு காரியத்தை நீ செய் என்று சொல்லுகிறார். तीसरा तुम एक काम कर, அப்பொழுது அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லுகிறார். मतलब ये करने के बाद पक्का उन लोग भरोसा करेंगे। வசனத்தை படிப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் निर्गमन 7वां अध्याय 8-9 வசனம். 8 और 9। तब यहोवा ने कहा, यदि वे तेरी बात का विश्वास न करें और पहले चिन्ह को न माने तो दूसरे चिन्ह का विश्वास करेंगे, और यदि वे इन दोनों चिन्हों का विश्वास न करें और तेरी बात को न माने, तब तू नील नदी से कुछ जल लेकर सूखी भूमि पर डालना, और जो जल तू नदी से निकालेगा वह सूखी भूमि पर लहू बन जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இப்படி ரெண்டு அடையாளத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை தேவன் அனுப்பினார் என்று அவர்கள் உன்னை நம்பாவிட்டால், ये करने के बाद भी इजराइल लोग परमेश्वर ने तुमको भेजा है वो भरोसा नहीं कर रहे तो மூணாவது ஒரு அற்புதத்தை நீ செய்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், நம்புவார்கள். तीसरा तुम एक अद्भुत करेगा तो उन लोग तुम्हारे पे भरोसा करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ பாருங்க, அந்த அடையாள அற்புதங்களை பார்த்து தான் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த ஜனங்கள் அந்த ஊழியர்கள் என்ன ஊழியர்களை நம்புவார்கள் என்று, मतलब वो छिन चमत्कार को देखने के बाद ही लोग सेवकाई करने वालों पर भरोसा करेंगे करके அங்கே மோசே அனுப்பும் பொழுதும் தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. वो मूसा को भेजने के समय में परमेश्वर उसको बोलते हुए हम देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசு கூட ஆரம்ப நாட்கள்ல அவர் என்ன செய்திருக்கிறாரு, அவர் வழக்கத்தின்படியே ஜெப ஆலயங்களில் போய் என்ன செய்திருக்காரு, எழுந்து நின்று அவர்களுக்கு வேதத்தை அவர் போதித்திருக்கிறார். यीशु भी शुरुआत के समय में वो भवन में जाकर उन लोग को सिखाए हैं शास्त्र। ஆனால் அவர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிகமாய் நடக்க ஆரம்பித்ததோ, उसके बाद जब यीशु मसीह के द्वारा बड़ा बड़ा चिन्ह चमत्कार होना शुरू किया, சுகமாக ஆரம்பித்ததோ, बीमार चंगा होना शुरू किया, அப்பொழுதுதான் திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்பதற்காகவும் என்ன செய்திருக்கிறார்கள், அவருக்கு பின்னே சென்றிருக்கிறார்கள். उसके बाद ही लोग मिलकर परमेश्वर वचन को सुनने के लिए आगे बढ़े। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ
ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். और एक वचन देखेंगे யோவான் அதிகாரத்திலே यूहन्ना का पुस्तक இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். यीशु एक वचन बोलते हैं 6 அதிகாரம் यूहन्ना 6वां अध्याय 47 वचனம். 47 मैं तुमसे सच सच कहता हूँ कि जो कोई विश्वास करता है अनंत जीवन उसी का है। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். यहाँ पे यीशु एक वचन कहता है என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு मेरे पे विश्वास करने वालों को நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். अनंत काल जीवन एक है करके मैं सच सच कहता हूँ। அப்போ நித்திய ஜீவன் கிடைப்பதற்காக मतलब अनंत काल जीवन मिलने நாம் இயேசு கிறிஸ்துவை எந்த விசுவாசம் அவர் மேல் வைக்க வேண்டும்? हम यीशु मसीह के ऊपर कौन सा तरह के विश्वास रखना है? அவரை பின்பற்றி அவருக்கு பின்னால போனாக்கி அவர் அற்புதங்கள் செய்கிறாரு. उनके पीछे जाएगा तो उन लोग अद्भुत करते हैं यीशु। அப்ப அற்புதம் நடந்தவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? जो अद्भुत जो जिनको हुआ है उनको अनंत जीवन मिलेगा क्या? ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது அற்புதம் யாருக்கெல்லாம் நடந்துச்சோ அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே அவர்கள் போவதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. जो अद्भुत जिनको भी हुआ है उनको अनंत जीवन मिलेगा करके किधर भी नहीं लिखा है शास्त्र में। ஹல்லேலூயா. அப்போ இயேசு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்ன விசுவாசிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறாருன்னு அர்த்தம் என்னன்னாக்கி मुझ पर विश्वास करने वालों को अनंत जीवन मिलेगा मतलब यीशु किस कारण से बोल रहे हैं? எதிர்பார்க்கிறார் உலக ரட்சகராக பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். संसार का उद्धारकर्ता नाम से परमेश्वर ने यीशु मसीह को संसार में भेजे तो है। இயேசுவிடம் பாவ மன்னிப்பு இருக்கிறது. यीशु मसीह के पास पाप क्षमा है। இயேசுவிடம் வருகிறவர்களுக்கு பிசாசின் கிரியைகள்ல இருந்து பிசாசினுடைய போராட்டத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. यीशु मसीह के पास आने वालों को शैतान से पीड़ित लोगों को एक छुटकारा मिल रही है। அவர்களை அவர் சத்தியத்திலே நடத்த விரும்புகிறார். उनको वो सच्चाई में चलना करते हैं। இப்படி விசுவாசித்து வருகிறவர்களுக்கு தான் ऐसा विश्वास कर कर आने वालों को ही நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு இந்த வசனத்திலே சொல்லுகிறார். अनंत जीवन है करके यीशु मसीह इस वचन में कह रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பொதுவாக நமக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். हमको एक कार्य समझना बहुत जरूरी होता है। சத்தியத்தை அறிந்து सच्चाई को जानकर அதன்படி வாழ்க்கையை மாற்றுகிறது வரை उसके अनुसार जीवन को बदलने तक ஒரு மனுஷன் சத்ருவுடைய கையாளாதான் இருப்பான். एक मनुष्य शत्रु का जो हाथ के नीचे रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள். मैं जो बोल रहा हूँ वो समझ लो। ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்திருக்கலாம். हो सकता है कि परमेश्वर हमारे जीवन में बड़ा चमत्कार किया பெரிய होगा। ஆசீர்வாதங்களை நம்மளை या ஆசீர்வதித்திருக்கலாம். हमको बड़ा चमत्कार किया होगा। ஆனால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். लेकिन हम एक कार्य को जानना बहुत जरूरी है। நாம் சத்தியத்தை அறிந்து हम सच्चाई को जानकर அதன்படி வாழ்க்கையை மாற்றுகிறது வரை उसके अनुसार हमारा जीवन को बदलने तक நாம் சத்ருடைய கையாளாய் தான் இருப்போம். हम लोग शत्रु के हाथ के अंदर ही रहेंगे। எவ்வளவுதான் நல்லவங்களாட்டு இருந்தாலும் பரவாயில்லை. कितना भी अच्छे होने दो। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவுதான் நன்மை செய்கிறவர்களா இருந்தாலும் பரவாயில்லை. कितना भी भलाई करने वाले होने दो। அவன் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது வரை सच्चाई को जानकर उसके अनुसार हमारे जीवन को बदलने तक நாம் சத்துருடைய கையாளாதான் காணப்படுவோம். हम शत्रु के हाथ में हाथ वाले ही रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவப்பிள்ளைகளே, प्रिय लोगों, அற்புதங்கள் अद्भुत அடையாளங்கள் और जो चमत्कार எல்லாம் தேவன் செய்கிறார். वो सब परमेश्वर करता है। அது எதற்காக அவர் செய்கிறார் என்றால் वो क्यों कर रहे हैं? தேவன் பக்கமாய் மக்களை கொண்டு வருவதற்காக. परमेश्वर के पास लोगों को लेकर आने। ஹல்லேலூயா. हालेलुया। கடல்ல நம்ம எப்படி ஒரு வலையை வீசுகிறோம், जैसे समुद्र में हम एक जाल बिछाते हैं, மீன்கள் மாட்டிக்கொள்ளுகிறது, वहां पर मच्छी फंसता है। அதே போல ஜனங்கள் தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்காக அது ஒரு வழியாய் காணப்படுகிறது. वो भी परमेश्वर के पास लोगों को ले आने के लिए एक कारण होता है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து கூட அதைத்தான் செய்தாரு. அதுக்கு பிறகு அவருடைய வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். मतलब यीशु मसीह भी वो ही कर रहे थे, उसके बाद लोग भी उनका बात सुनना शुरू कर दिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஜனங்களுக்கு பொதுவாக அற்புதங்கள் தேவைதான். लोगों को अद्भुत की बहुत जरूरत ஒரு है। நோய் சுகமாக வேண்டியது உண்டு. एक बीमार चंगा होना तो है। இந்த நாட்கள்ல பரவி கொண்டிருக்கிற ஒரு நோய்
ஒரு மனிதனை பிடித்தால் அந்த நோய் சுகமாக வேண்டும். इस दिनों में जो एक बीमारी एक किसी को पकड़ लिया तो वो बीमारी से वो लोग चंगा होना जरूरी है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் அதைவிட சத்தியம் அதைவிட மிகவும் மேன்மையாய் காணப்படுகிறது. लेकिन परमेश्वर का वचन यानी सत्य वो बहुत इंपॉर्टेंट है. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் இயேசுடைய காலத்துக்கு பின்பாக हम यीशु मसीह के समय के बाद சீசர்களுடைய நாட்களுக்குள்ள நாம் கடந்து போனால் கூட चेलों का जो दिनों में हम चले गए तो भी அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த பின்புதான் वहां पे चिन्ह चमत्कार होने के बाद ही ஜனங்கள் என்ன செய்தார்கள், அந்த மனுஷனுடைய உபதேசத்தை அவர்கள் கவனத்தோடு கேட்டார்கள். उन लोग मनुष्य का जो बातों को सुनना शुरू किया. ஹல்லேலூயா. நாம் இந்த நாள்ல அந்த சீசர்களுடைய அந்த காலத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். अभी हम चेले का जो समय में जो था उसमें कुछ वचनों को देखेंगे. பாருங்க, முதலாவதாக सबसे पहला அப்போஸ்தலர் அதிகாரம் प्रेरित का पुस्तक 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். प्रेरित 8 का 6. जो बातें फिलिपुस ने कही उन्हें लोग ने सुनकर और जो चिन्ह वह दिखाता था उन्हें देख देख कर एक चित्त होकर मन लगाया. ஹல்லேலூயா. हालेलुया. இது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? यहाँ पे क्या लिखा है? அங்கே பிலிப்பு ஒரு பட்டணத்துக்குள்ளே போய் இயேசுவை அறிவிக்கிறான். फिलिपुस जो था एक शहर में जाकर यीशु मसीह के बारे में बता रहा है. 6ஆம் வசனத்திலே वहाँ पर 6वां वचन में பிலிப்பு செய்த அதிசயங்களை फिलिपुस ने किया हुआ चमत्कार को ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு लोग देखकर और उसको जानकर அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். फिलिपुस बोलने वाला हर एक बातों को एक मन से सुनना शुरू किए. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. उनमें भी जितने भी लोग के अंदर अशुद्ध आत्मा था उसमें से कई अशुद्ध आत्मा चिल्लाकर उनसे निकल गया. அநேக திமிர்வாதக்காரரும் बहुत जो पागल जैसे लोग சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். और जो नहीं चल सकते हैं वो भी ठीक हुए. ஹல்லேலூயா. அப்ப இங்கே அந்த பிலிப்பு மூலம் அங்கே பெரிய பெரிய அற்புதங்கள் பெரிய பெரிய வியாதிகள்ல இருந்து சுகம் உண்டான பொழுது அவர்கள் அந்த பிலிப்பின் மூலம் சொல்லப்பட்ட உபதேசத்தை அவர்கள் கவனித்து கேட்டார்கள். मतलब फिलिपुस के द्वारा बड़ा बड़ा चमत्कार होने के बाद ही फिलिपुस जो बोल रहा था उसे लोग सुनना शुरू किए. ஹல்லேலூயா. हालेलुया. அதே அப்போஸ்தலர் அதிகாரத்திலே वही प्रेरित का पुस्तक में 9ஆம் வசனத்திலே 34 35 பார்த்தாலும் கூட हम 9 में 34 और 35 देखेंगे तो அதை பாருங்க. उसे हम देखेंगे. पतरस ने उससे कहा, हे एनियास, यीशु मसीह तुझे चंगा करता है, उठ अपना बिछौना बिछा. तब वह तुरंत उठ खड़ा हुआ. तब लुदा और शारोन के सब रहने वाले उसे देखकर प्रभु की ओर फिरे. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, இங்க 34 35 வசனத்தை 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது यहाँ पे 9वां अध्याय 34 और 35 देखेंगे तो அங்கே ஒரு மனுஷன் திமிர்வாதம் அதாவது லக்குவாவில் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். उसमें वहाँ पे एक लकवा बीमार वाला व्यक्ति है. அவனை பார்த்து அங்கே பேதுரு சொல்லுகிறார், वो जो व्यक्ति को पतरस देकर बोलता है, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார், यीशु मसीह तुमको चंगा कर रहे நீ हैं, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்றான். तुम उठकर तुम्हारा जो काट को उठाकर चले जा. உடனே அவன் எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. वो तुरंत ही उठ गया करके वचन कहता है. எனவே 35ஆம் வசனத்திலே इसलिए फिर 35 में அதை பார்த்தவர்கள் उसे देखने वाले लोग லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் लिता और सारोन में जितना भी लोग थे அதை கண்டு அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். वो जो चमत्कार को देखकर उन लोग सब परमेश्वर को अपना मन को फेरे. எப்போ கர்த்தரிடத்தில் அவங்க திரும்புகிறார்கள்? उन लोग कभी अपना मन को परमेश्वर की ओर फेरते हैं. அங்கே ஒரு மனுஷன் படுக்கையிலே இருந்த ஒரு லக்குவால பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு சுகம் கிடைத்ததை அவர்கள் கண்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறார்கள். वहाँ पे एक व्यक्ति जो लकवा बीमारी से हमेशा सो रहा था उसको जब चंगा मिला तभी उसे लोग देखे और मन परमेश्वर की ओर फेरे. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். और एक वचन देखेंगे. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே प्रेरित 19 अध्याय में 17 18 நாம் பார்ப்போம். 17 और 18 देखेंगे. यह बात इफिसुस के रहने वाले सब यहूदी और यूनानी भी जान गए और उन सब पर भय छा गया और प्रभु यीशु के नाम की बड़ाई हुई. जिन्होंने विश्वास किया था उनमें से बहुतेरे ने आकर अपने अपने कामों को मान लिया और प्रकट किया.
ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இந்த பகுதியில பார்க்கும்போது ये बाग में हम देखते समय பவுல் அப்போஸ்தலர் மூலம் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. पौल प्रेरित के द्वारा बड़ा बड़ा चमत्कार हो रहा था। அங்க அதெல்லாம் பார்த்தவர்கள், उसे देखने वाले அங்க लोग, எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पे लिखा है எபேசிலே குடியிருந்த इफिसियों में जो थे யூதர் கிரேக்கர் அனைவரும் यहूदी और यूनानी लोग இந்த காரியம் தெரிய வந்த பொழுது ये कार्य जब जान लिए அவர்கள் எல்லாம் பயமடைந்தார்கள். उन लोग डर गए। கர்த்தரா இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. परमेश्वर यीशु का नाम महिमा हो गया। விசுவாசித்தவர்களில் अनेகர் வந்து विश्वास में बहुत विश्वास जो किए उसमें बहुत लोग आकर செய்கைகளை வெளியிட்டு அறிக்கையிட்டார்கள். अपना कार्यों को बताकर वो कबूल किए। மாய வித்தைக்காரர்களிலும் जादू टोना करने वाले में தங்கள் भी புத்தகங்களை கொண்டு வந்து कई लोग अपना पुस्तक लेकर எல்லோருக்கும் आकर முன்பாக சுட்டெரித்தார்கள். सबके सामने जला डाले। அவைகளின் கிரயத்தின் தொகையை பார்த்து उनका जो गिनती को देखकर 50,000 வெள்ளி காசாய் கண்டார்கள். 50,000 जो चांदी का सिक्का देखे இவ்வளவு பலமாக கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. उतना वहां पर प्रकट हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எங்க அப்போஸ்தலர் பணியில அந்த சீசர்கள் போய் எங்கெங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்துச்சோ प्रेरित में चेलों के द्वारा जिधर भी अद्भुत हुआ அங்கெல்லாம் அவங்க என்ன செய்தாங்க, அவங்களால் சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ வசனத்தை அவர்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டு இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள், பின்பற்ற ஆரம்பித்தார்கள். उन लोग सुसमाचार वचन को सुनकर यीशु मसीह को स्वीकार करना शुरू कर दिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அப்போஸ்தலர் அடிகள ஒரு வசனம், இன்னொரு வசனம் பார்ப்போம்னா प्रेरित में एक वचन देखेंगे, 9:42 वचनத்தை பார்ப்போம். 9 का 42 देखेंगे। यह बात सारे याफा में फैल गई और बहुतेरों ने प्रभु पर विश्वास किया। ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தெரியும், इसमें हम देखते वक्त मालूम पड़ेगा தபித்தாள் என்கிற ஒரு பெண் மரித்து போய்விட்டாள். तबीता नाम का एक औरत मर गई। ஹல்லேலூயா. हालेलुया। 41 வசனத்திலே 41 में இப்போ பேதுரு அவளுக்கு கை கொடுத்து पतरस उसको हाथ அவளை देकर எழுந்திருக்க பண்ணி उसको उठाकर பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து पवित्र लोग और विधवाओं को बुलाकर அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். उसको जिंदा कर उनके सामने खड़ा किया। இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. ये पूरा जगह पूरा स्थान पर मालूम पड़ा அப்பொழுது अनेகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். और बहुत लोग वहाँ पे परमेश्वर पर विश्वास करना शुरू किए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அப்போஸ்தலர் பணியில அந்த சீசர்கள் மூலம் தேவன் பெரிய பெரிய அற்புதங்களையும் இதை செய்யும் பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லோரும் என்ன செய்தாங்க, அவர்களால் போதிக்கப்பட்ட அவர்களால் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். प्रेरित का पुस्तक में जितना भी लोग वहाँ पे जो सेवकाई कर रहे थे उनका जो वचन को वहाँ पे लोग सुनकर स्वीकार कर कबूल कर परमेश्वर को स्वीकार करना शुरू किए। ஹல்லேலூயா. हालेलुया। இது நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல கூட प्रेरित 8 में भी ஒரு பெரிய மந்திரவாதி அவனும் என்ன செய்கிறான், ஜனங்கள் எல்லாம் மனம் மாறி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவனும் என்ன செய்கிறான், அவன் பிலிப்பு மூலம் நடந்த அந்த காரியங்களை பார்த்து அவன் என்ன செய்தான், அவனும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். वहाँ पे एक बहुत बड़ा जादू टोना करने वाले जो था वो लोगों को देखकर वो भी अपना मन फेर कर फिलिपुस के पास आकर अपना मन को पूरा बदल दिया। 8-12-13 वसनத்தை மட்டும் என்ன படிங்க. 8 में 12 और 13 पढ़ेंगे। परंतु जब उन्होंने फिलिपुस का विश्वास किया जो परमेश्वर के राज्य और यीशु के नाम का सुसमाचार सुनाता था, तो लोग क्या पुरुष क्या स्त्री बपतिस्मा लेने लगे। तब शमौन ने स्वयं भी विश्वास किया और बपतिस्मा लेकर फिलिपुस के साथ रहने लगा। वह चिन्ह और बड़े बड़े सामर्थ के काम होते देखकर चकित होता था। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கேயும் अनेகர் என்ன செய்தார்கள், விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். यहाँ पे अनेक लोग विश्वास करके बपतिस्मा लेते हैं। அதோடு அவங்க அங்கே ஒரு சீமோன் என்கிற ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி என்ன செய்கிறான், பிலிப் மூலம் ஒரு நடந்த அந்த அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் பார்த்து பிரமித்து அவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை அவன் அக்செப்ட் பண்ணுகிறான். वहाँ पे सेमोन नाम का एक व्यक्ति था, वो जादू टोना करने वाला था। उन लोग भी वो भी फिलिपुस का अद्भुत वगैरह देखकर वो भी परमेश्वर को स्वीकार किया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம், यहाँ पे हम कौन सा सब्जेक्ट्स देख रहे थे। ஜனங்கள் தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்கு लोगों को परमेश्वर के पास लेकर आने அற்புதங்கள் அடையாளங்களும் அவசியப்படுகிறது. चिन्ह चमत्कार बहुत जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் பணியில இன்னும் நிறைய
இடங்கள்ல நாம் பார்க்கலாம். அந்த அந்த இடங்கள்ல லிஸ்திராவில் அற்புதங்கள் நடந்த பிறகு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த பகுதியில் உள்ள மனங்கள் ஜீசஸ் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். लिस्त्रा में भी देख सकते हैं कि जब अद्भुत हुआ तो वहाँ पे बहुत लोग यीशु मसीह को स्वीकार किए. அங்க 28ஆம் அதிகாரத்துல கடைசி அப்போஸ்தலர் பணியில கூட ஒரு தீவுக்குள்ள இவர்கள் அந்த கப்பல் உடைந்து அவர்கள் போய் அங்கே போய் சேரும் பொழுது அங்கே ஒரு பெரிய அந்த அதற்கு பொதுவாக இருந்த மனுஷனுக்கு வந்த அந்த நோயை சுகமாக்கின பிறகு அங்கே என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். जब उनका जो नाव टूट गया था तब लिस्त्रा में जब गए थे तो वहाँ पे एक व्यक्ति जो सही नहीं था उनको जब ठीक किया तो वहाँ के लोग भी यीशु मसीह को स्वीकार कर लिए. நம்ம 28ல படிக்கண்டா, அது 28ல 7ல இருந்து 9 வரை அதை குறித்து இருக்கிறது. 28 में 7 से 9 तक उसमें है, मत पढ़िए. லிஸ்திராவிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் அப்போஸ்தலர் 14ல 10-11 வசனங்கள்ல இருக்கிறது. अपोस्तलर 4 का 10 में लिखा है लिस्त्रा में क्या हुआ था. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. அன்பான தேவப்பிள்ளைகளே, प्रिय लोगों, அப்போ இந்த கடைசி காலத்துல ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஒரு பவர் ஆவி இருக்க வேண்டும். ये अंतिम दिनों में हर एक सेवक के अंदर एक पवर आत्मा रहना है. தேவனுடைய அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். परमेश्वर का सामर्थ उनको दिया जाना है. தேவ வல்லமை அவர்கள் மேல் இருக்க வேண்டும். परमेश्वर का सामर्थ उनको रहना है. ஹல்லேலூயா, हालेलुया, 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 ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, ஒரு பீகார் மாநிலத்திலே देखिए बिहार का जो जगह पे பக்சிங் என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால ஊழியம் செய்தவர் இருக்கிறார். बक्सिंग करके एक सेवक थे, वो 100 साल के पहले थे. நாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு திருமணத்துக்காக போயிருந்தோம். हम एक बार गए थे वहाँ पे एक शादी के लिए. அங்க அவருடைய காலத்துல அவர் நின்று கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல திருமணங்களும் அந்த திருமணம் நடந்த அதுக்கு போயிருந்தோம். उनका वो जो बनाया था वो भवन में एक शादी हुआ, वो शादी में हम भाग लेने गए थे. ஹல்லேலூயா, हालेलुया. அப்ப இந்த பக்சிங் மூலம் தேவன் என்ன செய்தார்? பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். वो बक्सिंग के द्वारा परमेश्वर बड़ा बड़ा चिन्ह चमत्कार करना शुरू कर लिए. ஆனா கொஞ்சம் காலத்துக்கு பின்னால பார்த்தாக்கி पर कुछ दिनों के बाद ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் பின்னால ஓடி இருக்கிறார்கள். बहुत सारा लोग सिर्फ उनसे उनके पास एक चमत्कार पाने के लिए ही भाग रहे थे. அந்த மக்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் இல்ல, அவங்களுக்குள்ள ரட்சிப்பு இல்ல, அவங்க ஜீசஸை சரியான முறையில ஃபாலோ பண்ணலங்கிறது அவருக்கு தெரிந்தது. मतलब लोगों के अंदर एक मन का परिवर्तन नहीं है, यीशु मसीह को फॉलो करने का एक मन नहीं है, सिर्फ चमत्कार के लिए उन लोग आते थे, वो उनको मालूम पड़ அப்போ गया. பக்சிங் தேவனை நோக்கி கேட்டாராம். तो बक्सिंग जो था वो परमेश्वर को देकर मांगा. இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் தேவனே என்னை விட்டு எடுத்துறோம். वो पूछा कि प्रभु ये जो चमत्कार देने का जो वरदान है वो मुझसे निकाल दो. இந்த ஜனங்களுக்கு நான் சத்தியத்தை பிரசங்கிக்கணும். ये लोगों को मैं सच्चाई प्रचार करना चाहता हूँ. ஹல்லேலூயா, हालेलुया. என்று அவர் தேவனை நோக்கி என்ன செய்தாராம்? கேட்டுக்கொண்டாராம். वैसे करके वो परमेश्वर को देख के मांगे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. யோவான் அதிகாரத்துல கூட இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார். योना का पुस्तक में भी यीशु एक जगह पे बोलते हैं. யோவான் 4ஆம் அதிகாரத்துல योना 4 में அங்கே 48ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 48 देखेंगे. यीशु ने उससे कहा, जब तक तुम चिन्ह और अद्भुत काम न देखोगे तब तक यद्यपि विश्वास न करोगे. ஹல்லேலூயா, हालेलुया. யோவான் 4ஆம் அதிகாரம் யோவானா 4 अध्याय 48ஆம் வசனம். 48. அதான படிச்சா? ஹல்லேலூயா, हालेलुया. திருப்பி படி. यीशु ने उससे कहा, जब तक तुम चिन्ह और अद्भुत काम न देखोगे तब तक कदापि विश्वास न करोगे. ஹல்லேலூயா. இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்? यहाँ पे यीशु क्या बोलते हैं? ஒரு மனுஷனுடைய ஒரு ராஜாவினுடைய பிள்ளை சாகிற தருவாயில இருக்கிறது. एक जो राजा का बेटी मरने का परिस्थिति में है. இப்பொழுது அவன் வந்து இயேசுவிடம் வருகிறான். वो भी यीशु के पास आता है. பிள்ளை மரண அவஸ்தையிலே இருக்கிறது. मेरा बेटी मरने का परिस्थिति में है. உடனடியாக நீ வர வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். उसके लिए आप जल्दी आइए करके बुलाते हैं. அப்போ இயேசு என்ன செய்யறாரு? அவனை பார்த்து சொல்லுகிறாரு. तब यीशु उसको देखकर बोलता है, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் आप चिन्ह चमत्कार को यदि नहीं देखोगे, விசுவாசிக்க
விசுவாசிக்க மாட்டீர்களா என்றார். वो आप विश्वास नहीं करोगे वैसा पूछा. ஹல்லேலூயா. हालेलुया. அதாவது நீங்க அற்புதங்கள் அடையாளங்களை கண்டாதான் விசுவாசிப்பீர்களா? मतलब आप चिन्ह चमत्कार को देखोगे तो ही विश्वास करेगो क्या? அதாவது இயேசு என்ன சொல்ல வருகிறார்? मतलब यीशु क्या बोलना आ रहे हैं? நான் செய்கிற அந்த அற்புத அடையாளத்தை நீ கேள்விப்பட்டதுனால, मैं कर रहा हूँ चिन्ह चमत्कार को तुम सुन रहे इसलिए, நீ கேள்விப்பட்டதுனால, तुम सुना इसलिए, நீ நீ உன்னுடைய பிள்ளைக்காக என்னை வந்து அழைக்கிறாய். तुम तुम्हारा बच्चा के लिए तुम मेरे पास आया है. அப்போ அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கிறாயே, ये जो चिन्ह चमत्कार को तुमने जो सुना है, அப்போ அது நீ கேள்விப்பட்டதுனால, तुम सुना है इसलिए, நீ ஒரு இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், அவர்தான் பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்கிறவர், அந்த பர்பஸில் நீங்கள் வராமல் அற்புதங்கள் அடையாளங்களை வச்சுதான் நீங்க என்கிட்ட நீங்க வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். मतलब यीशु मसीह संसार का उद्धार करता है, उसे नहीं सोच रहे हो, लेकिन पर ये हमारे लिए चमत्कार करेगा वैसा तो सोच के आप आ रहे हो. वैसा यीशु मसीह को बता दिए. பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறேன், हम बड़ा बड़ा चमत्कार किया है. அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க தெரிஞ்சிருந்தாக்கி நீங்க எப்படி என்ன பர்பஸ்ல என்கிட்ட வருவீங்க? मैं कौन करके तुमको मालूम रहेगा तो आप कौन सा पर्पस में आते थे? அதாவது இயேசு கிட்ட வந்து நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். मतलब यीशु मसीह के पास आकर हमको उद्धार पाना है, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், पाप क्षमा पाना है, சத்தியத்தை பின்பற்றுவதற்கு அவருடைய ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், सच्चाई को पीछा करने के लिए उनका सलाह को पाना है. அந்த பர்பஸ்ல நீங்க ஏன் வராம இருக்கீங்க? वो पर्पस में आप क्यों नहीं आ रहे हो? ஹல்லேலூயா. हालेलुया. அற்புதங்கள் அடையாளங்களை வைத்து நீங்க விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். चिन्ह चमत्कार को बिना देखे आप विश्वास नहीं करोगे करके लिखा. ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் காணாதா என்று அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு கேள்வியாய் வைக்கிறார். अभी तक जो देखा वो चिन्ह चमत्कार आपको काफी नहीं है क्या, वैसा एक प्रश्न रखते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு அங்க என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை மறுபடியும் படி, அந்த 48 வசனம். यीशु क्या बोलते हैं, वचन को वापस पढ़ो. यीशु ने उससे कहा, जब तक तुम चिन्ह और अद्भुत काम न देखोगे तब तक कदापि विश्वास न करोगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அன்பான தேவப்பிள்ளைகளே, प्रेमी लोगों, இப்போ அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, बाग को हम देखते समय அந்த 49 வசனம், 49 वचन, அதற்கு அந்த ராஜாவின் மனுஷன் சொல்லுகிறான், वो राजा का जो व्यक्ति कहता है, ஆண்டவரே என் பிள்ளை சாவதற்கு முன்ன வர வேண்டும் என்று சொல்லுகிறான். वो बोलता है कि यीशु मसीह मेरा बच्चा मरने से पहले आप आ जाओ. ஹல்லேலூயா. हालेलुया. 50 வசனத்திலே அங்கே இயேசு அவனை நோக்கி, 50 वचन में यीशु उसको देखकर, நீ போகலாம், तू जा सकता உன் है, குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். तुम्हारा बेटा ठीक है करके बोला. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். वो व्यक्ति यीशु मसीह का वचन को भरोसा कर गया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வசனத்தை அண்ணா நம்ம முடிப்போம். वो वचन அதுல அந்த 51 இருந்து கடைசி வரை படி. 51 से लेकर अंत तक पढ़ेंगे. वह मार्ग में ही था कि उसके दास उससे आ मिले और कहने लगे, तेरा लड़का जीवित है. उसने उनसे पूछा, किस घड़ी वह अच्छा होने लगा? उन्होंने उससे कहा, कल 7वें घंटे में उसका ज्वर उतर गया. तब पिता जान गया कि यह उसी घड़ी हुआ जिस घड़ी यीशु ने उससे कहा, तेरा पुत्र जीवित है. और उसने और उसके सारे घराने ने विश्वास किया. यह दूसरा आश्चर्य कर्म था जो यीशु ने यहूदिया से गलील में आकर दिखाया. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க கூட அந்த ராஜாவுடைய அந்த மனுஷனுக்கு அற்புதம் நடந்ததுனால, यहाँ पर भी वो राजा का मनुष्य को अद्भुत हुआ इसलिए, பாருங்க அங்க அந்த குடும்பத்தார் எல்லோரும் என்ன செய்தார்கள்? இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். पूरा परिवार वाले लोग यीशु पर विश्वास किया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. அப்போ இயேசு எந்த நேரம் அவனை பார்த்து உன்னுடைய பிள்ளை பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ, यीशु मसीह जब बोला कि तुम्हारा बेटा ठीक है, அந்த அதே டைம்ல அந்த பையன் அங்க வீட்டிலே சுகமாயி இருக்கிறான். वही समय में वो बेटा भी वहाँ पे ठीक हो चुका था. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளை சாகிறதற்கு முன்னே வாரும் என்று என்ன செய்கிறான்? இயேசுவை அழைக்கிறான். वो बोलता है, बुलाता था यीशु को कि मेरा बेटा मरने से पहले आ जाओ. அப்ப அவன் மரணத்தின் அந்த கடைசி இதுல அவன் நின்று கொண்டிருந்திருக்கிறான். मतलब उसका बेटा मरने का जो अंतिम स्टेप में खड़ा था. ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்துக்கு போகாமலே அந்த மனுஷனை அந்த பையனை அவர் சுகமாக்கி இருக்கிறார். यीशु मसीह वहां पर ना जाते हुए वो जो बेटा को ठीक किया. ஹல்லேலூயா.
இந்த நாள்ல நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம்? अभी हम क्या देख रहे हैं? அதாவது இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த பின்புதான் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள், அவருடைய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். यीशु मसीह के द्वारा चिन्ह चमत्कार होने के बाद ही बहुत सारे लोग यीशु मसीह को पीछा किए, यीशु मसीह का हो लिए। அதே போல அப்போஸ்தலர் நாட்களிலும் நம்ம பல வசனங்களை ஒரு 5-6 வசனங்களை நாம் இடத்துல பார்த்தோம். प्रेरित में भी हम कई वचन देखे, எங்கெங்கெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் சீசர்கள் மூலம் செய்யப்பட்டதோ जिधर भी चिन्ह चमत्कार चेलों के द्वारा हुआ, அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தார்கள். वहाँ पर यीशु मसीह पर वो लोग विश्वास करना शुरू किए, இயேசுவை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். यीशु मसीह का पीछे किए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆனால் அந்த அற்புதங்களை மாத்திரம் தேடி வருகிறதுனால सिर्फ अद्भुत को ढूंढ कर आ रहे हैं, इसलिए உலகத்தில் உள்ள பல ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? संसार के कई लोग क्या कर रहे हैं? அவர்கள் அவங்க என்ன செய்றாங்க? சத்தியத்தை அவர்கள் பின்பற்றாமல் போய் விடுகிறார்கள். लोग सच्चाई का पीछा नहीं करते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப இது அற்புதங்கள் அடையாளங்கள் எதற்காக? ये चिन्ह चमत्कार किसके लिए? தேவனிடம் ஜனங்களை கொண்டு வருவதற்காகத்தான். परमेश्वर के पास लोगों को लेकर आने के लिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு பெரிய ஒரு ராஜாவுடைய பையனை என்ன செய்திருக்கிறாரு? அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது அங்கே அவன் சுகமானதை அவர் பார்த்து அந்த குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். मतलब यीशु मसीह वो जो राजा का परिवार, जो राजा का नीचे का परिवार कैसा परमेश्वर के पास आया, क्योंकि यीशु मसीह का सुनकर वो जब गया तो उनका बेटा ठीक हो गया, उसे देखकर उनका पूरा परिवार यीशु में आ गया। ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப நான் சொன்னது போல मैंने जैसा बोल रहा हूँ, சத்தியத்தை அறிந்து सच्चाई को जान அதன்படி வாழ்க்கையை மாற்றி கொள்ளுகிறது வரை उसके अनुसार अपना जीवन को बदलने तक ஒரு மனுஷன் சத்ருவின் கையாளாதான் இருப்பான். एक मनुष्य शत्रु के हाथ के नीचे रहेगा। மனுஷன் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, वो मनुष्य कितना भी अच्छा होने दो, ஏன்னா இன்னும் அவங்க சத்தியத்தை என்ன செய்யல, அவங்க அறிந்து கொள்ளவில்லை. अभी तक सच्चाई को जाना नहीं, அந்த சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை. और वो सच्चाई के अनुसार अपना जीवन को नहीं बदला है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। பாருங்க, சீசர்கள் மூலம் கூட अनेक மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள். चेलों के द्वारा भी बहुत सारा जो मरे हुए लोग जिंदा आए हैं। பக்கவாதத்துல விழுந்து கிடந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கி இருக்கிறார்கள். लकवा बीमारी में जो पड़े थे उनको भी यीशु के नाम से ठीक किया। இந்த ஆன்லைன் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, इस ऑनलाइन के द्वारा संदेश सुनने वाला प्रिय लोगों, நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதத்தை தேவன் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். आपके जीवन पर अद्भुत करने के लिए परमेश्वर सामर्थ्यवान है। ஆனால் அற்புதங்களுக்காக நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. लेकिन अद्भुत के लिए हमें यीशु मसीह को फॉलो नहीं करना है। சத்தியத்தின்படி சத்தியத்தை அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும்? இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். सच्चाई को हम जानकर उसके अनुसार हमारा जीवन को पालन करने के लिए हमें यीशु मसीह का पीछा करना है। ஹல்லேலூயா, हालेलुया। அப்போ தேவனுடைய வார்த்தை இருக்குதுல்ல, சத்திய வார்த்தை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்கிறது, அதை பின்பற்றுவதற்காக। यीशु मसीह का सच्चाई वचन ही वो बड़ा है हमारे जीवन पर पालन करने के लिए। ஹல்லேலூயா, हालेलुया। அற்புதங்கள் அவரு நாம் எவ்வளவு தேவனை நெருங்கி போகிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்ய போதுமானவராய் हम இருக்கிறார்। जितना परमेश्वर के पास जाते हैं उतना हमारे जीवन पर परमेश्वर भलाई करने के लिए எல்லோரும் இந்த सामर्थ्यवान है। பைபிள் ஸ்டடிக்காக நான் இந்த வேளையிலும் நாம் கண்களை மூடுவோம். सभी लोग बाइबल स्टडी के लिए இந்த अपने आंखें பைபிள் बंद ஸ்டடியை करेंगे। தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக, बाइबल स्टडी को यीशु आशीष करके இந்த दिए इसलिए। பைபிள் ஸ்டடி மூலம் தேவ பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன பர்பஸ்ல பின்பற்ற வேண்டும் என்று இங்கே தெளிவாய் தேவன் சொல்லுகிறார். அதன்படி நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. बाइबल स्टडी के द्वारा यीशु मसीह हमको क्या सिखा रहे हैं उसके अनुसार हमको पीछा करना बहुत जरूरी है। நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்களை, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக தான் இருக்கிறார். निश्चय हमारे जीवन में रहने वाला हर एक गड़बड़ियां, हर एक समस्या को हमारे यीशु मसीह बदल के देने के लिए सामर्थ्यवान है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா। हालेलुया। ஆனா அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தோஷம் அடைந்து விடக்கூடாது. लेकिन उसमें हम आनंद नहीं होना है। நாம் எதுல சந்தோஷம் அடைய வேண்டும்? हम किस में आनंद होना है? இந்த வேத சத்தியத்தை அறிந்து ये वचन का सच्चाई को அதன்படி जानकर நம்முடைய வாழ்க்கையை
மாற்றி இருந்தால் அதனால நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். उसके अनुसार हमारा जीवन बदला तो हम आनंद होना है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த பைபிள் ஸ்டடி மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க इस விரும்புகிறார். बाइबल स्टडी के द्वारा परमेश्वर हमको आशीष करने எல்லாரும் वाले கண்களை हैं. மூடி இந்த வேளையிலே விசுவாசத்தோடு इस समय आंख बंद कर सभी लोग विश्वास के साथ உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருக்கிறது, आपका जीवन में जो जरूरत है, என்ன பிரச்சனை இருக்கிறது, जो समस्या है, என்ன நோய் நொடிகள்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், क्या बीमारी में आप पड़े हो, இந்த நாட்கள்ல இந்த வைரஸ்னால எல்லா இடங்கள்லயும் ஜனங்கள் பயந்து போய் ये இருக்கிறார்கள். वायरस के द्वारा बहुत लोग डर के बैठे हैं. உங்க வாழ்க்கையில எது நிமித்தமாக போராட்டம் இருக்கிறது? आपके जीवन में क्या कारण से गड़बड़ियां உங்களுடைய है? பிள்ளைகளால போராட்டம் இருக்கிறதா? आपके बच्चों के द्वारा गड़बड़ी है இந்த क्या? வேளையில நீங்க இயேசுவை நீங்க உண்மையாய் கூப்பிடுங்கள். इस समय आप यीशु को पूरे दिल से पुकारो. உண்மையாய் அவரை நீங்கள் சந்தேகம் இல்லாமல் கூப்பிடும் பொழுது पूरे दिल से आप बिना शक से उनको पुकारेंगे அந்த तो பிரச்சனை உங்க குடும்பத்தை விட்டு மறைய ஆரம்பிக்கும். वो समस्या आपको परिवार से मिटेगा. பைபிள் சொல்லுகிறது நிச்சயமாய் முடிவுண்டு. बाइबल कहता है कि सच में एक अंत है. நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. परमेश्वर के पर रखने वाला भरोसा कभी नहीं टलेगा. அவருக்காய் நாம் காத்திருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். हम उनके लिए बाट जोड़ने के लिए हम इंतजार करना இந்த है. உலகத்துல இயேசு இருக்கும்போது அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. हम यीशु मसीह हमारा जीवन पर रहने तक उनसे नहीं होगा वैसे कोई बात எல்லா नहीं है. காரியத்தையும் அவர் செய்ய முடிந்தது. सब कार्य वो करेंगे. மரித்து உயிரோடு எழும்பிய அந்த இயேசு இன்னைக்கும் அவரால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். जो मरकर जिंदा हुआ परमेश्वर अभी तक कुछ भी काम कर सकते हैं. அற்புதம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில பெருசு இல்ல. अद्भुत सिर्फ हमारे जीवन में बड़ी बात नहीं நாம் है. சத்தியத்தை அறிந்து हम सच्चाई को அந்த जानकर சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியதுதான் பெரிய காரியமாய் सच्चाई के காணப்படுகிறது. अनुसार हमारा जीवन को करना वही बड़ी बात है. ஒவ்வொருவரும் இந்த நாள்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த हर வேளையிலே एक लोगों को परमेश्वर आशीष करते हैं. इस மரித்து दिन உயிரோடு में எழும்பிய இயேசு मरकर जिंदा उठा हुआ அவர் यीशु சகல அதிகாரம் உடையவராய் वो இருக்கிறார். पूरा अधिकार पाया हुआ அவரை है. நீங்கள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது, उनको आप सच्चाई से पुकारते அவரை समय, உண்மையாய் நீங்கள் துதிக்கும் பொழுது, पूरा दिल से स्तुति करते நீங்கள் समय, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, विश्वास से प्रार्थना करते समय அவர் உங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களுக்கு அவர் ஆறுதலை கொடுப்பார், वो आपका जीवन में आकर आपको सलाह देंगे, விடுதலை கொடுப்பார், चमत्कार करेंगे, சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். परिस्थिति को बदलेंगे. அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் उनका चिन्ह चमत्कार இன்னைக்கும் குறைந்து போகவில்லை. कभी कम नहीं हुआ है. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை இன்றும் மாறி போகவில்லை. उनका जिंदा उठा महिमा अभी तक बदला नहीं இன்னைக்கும் है. அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறார். आज भी वो चिन्ह चमत्कार कर रहे हैं. ஏனென்றால் மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். क्योंकि मरा हुआ यीशु जिंदा அவர் है. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். वो आकाश और पृथ्वी का सारा अधिकार है. உங்கள் மேல அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. आपके अंदर बड़ा सा अधिकार है. இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். ये बाइबल स्टडी को परमेश्वर आपके लिए आशीष இந்த किया. நாள்ல கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை आज का दिन दिया हुआ सलाह को நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். आप उसे फॉलो करो. நன்றி பிதாவே, धन्यवाद पिता, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा. இந்த வேத பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். इस शास्त्र का पाठ के लिए हम धन्यवाद இந்த करते பைபிள் हैं. ஸ்டடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். इस बाइबल स्टडी के लिए धन्यवाद करते हैं. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். आपका योजना हमारा जीवन पर पूरा होने दो. எங்களுடைய இந்த ஊழியத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். सेवकाई में आपका इच्छा हमारे जीवन पर पूरा होने दो. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों पर हम देते हैं. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். जवान बच्चों को आपके हाथों पर हम सौंपते அந்த हैं. பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்திலே அவர்களுடைய திருமணங்களை நடக்க நீர் உதவி செய்வீராக. उनका समय में भी उनका समय पर बराबर शादी होने के लिए आप सहायता இந்த करें. நாளிலே நடந்த அந்த மெர்லினுடைய திருமணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். आज का दिन भी हुआ मर्लिन का जो शादी के लिए हम धन्यवाद देते உம்முடைய हैं. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம். आपका सम्मुख पर हम झुकाकर हम प्रार्थना करते हैं. அநேக பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலே தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை நீர் மாற்றுவீராக. बहुत लोगों का शादी का समय में बहुत सारा रुकावट है, उसे आप बदल दो. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே आपके चरणों में हम झुकाते हैं. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே यीशु के अधिकार पाए हुए नाम से. ஆமென். आमीन.